காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் நகரில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திறனற்ற திமுக அரசின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்கள் மக்களிடம் வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், V சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் அதிமுக சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். தென்னடார் ஊராட்சியில் சுமார் 230 ஹெக்டேர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தென்னடார் ஊராட்சியைச் சேர்ந்த திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி மற்றும் மாவட்ட இலக்கிய அணி துணைச் செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் விளக்கும் பிரசுரங்கள் வழங்கும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம், மாவட்ட அவைத்தலைவர் தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கினர். அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் பாஸ்கர் மற்றும் அம்மா பேரவை வடக்கு ஒன்றிய செயலாளர் முனுசாமி ஆகியோர் ஏற்பாட்டிலும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.